அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 6/3/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 22,476. நம்ம ஓப்பனாக இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு எக்ஸஸ் நிஃப்டியும் ஒரு 136 பாயிண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அங்கே தான் நம்மளுக்கு அந்த 136 பாயிண்ட் அந்த அதே பாயிண்டில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இந்த R2 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காலையிலேயே. இந்த இடம்லாம் வரப்போ ஒரு செல்லர் வியூவில் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்தால் செல்லர் என்ன பண்ணணும்? இப்போ ஏடிஎம் கால் அண்ட் புட்டு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அவங்க பயப்படக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்டை அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். அப்போ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 246 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே லோ டு ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்களா இதெல்லாம் நீங்கள் உங்களோட டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி குயிக் மூமெண்ட்டில் ஒரு 10:30க்குள்ளேயே இந்த மூமெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற டைமை இந்த கொடுத்த ப்ரீமியத்தை இதிலேருந்து கரைக்கிறதுக்கான வழியே பார்ப்பாங்க. ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்டர்டே ஹையவும் பிரேக் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறதுலேருந்து அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு S1 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் நம்ம போட்ட கோட்டெல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டு. இது எல்லா நாளுமே நடக்குங்க, ஒரு சில நாள்லாம் கிடையாது. இது எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகும். அப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ இங்கே மார்க்கெட் நேற்று 22,350 க்ளோசிங் ஆகிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற எல்லா காலுமே நம்ம எல்லா புட்டுமே ஐடிஎம் புட்டு. அப்போ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப நம்மளுக்கு இவங்க ஓடிஎம் ஆகிறாங்க. ஐடிஎம் இருந்தவங்க ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு மூமெண்ட்டு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் காலையில் புட் ஆப்ஷன்லாம் பாருங்கள். இது 22,500 புட்டோட 500 புட்டு 450 புட்டு 400 புட்டு 350 புட்டு 300 புட்டு 250 புட்டு பாருங்கள். இதோட லோ பார்த்தீங்கன்னா 81 ரூபா, இதோட ஹை பார்த்தீங்கன்னா 279 ரூபா. இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸு 184 ரூபா. இப்போ இதெல்லாம் ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறப்ப இதெல்லாம் பர்சன்டேஜ் கால்குலேஷன். இந்த இடத்துக்குலாம் வந்தால் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி நம்ம எடுத்திருந்தோம். இங்கே பாருங்கள் இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸு 22,450 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 146 ரூபா. லோ பார்த்தீங்கன்னா 52 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 234 ரூபா. எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதேமாரி 22,400 புட்டு லோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 188 ரூபா. எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. இதை அப்படியே கடகடன்னு அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22,350 புட்டு லோ பார்த்தீங்கன்னா 18 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 145 ரூபா. அதேமாரி 22,300 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 11 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 107 ரூபா. அதேமாரி 22,250 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 7 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 73 ரூபா. அப்போனா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த மார்க்கெட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட் ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இன்றைக்கெலாம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0 to 0ல் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அந்த புட் ஆப்ஷன். அதேமாரி இந்த இடத்துக்கு வரப்போ கால் ஆப்ஷன் இந்த டைமிங்குள்ளே அந்த டைமிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைமுக்குள்ளே இந்த 200 பாயிண்ட் ரீச் பண்ணுறாங்க, எந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க. அதேமாரி நம்ம இந்த டேபிள் நமக்கு வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த டேபிள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அப்போ இந்த செல்லர் வியூவில் நம்ம இது என்எஸ்சி நம்மளுக்கு கொடுக்குறதுங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இதை ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியாலாம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் இந்த டேட்டாலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க இதை எடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கோம்.
செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு. இதில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட்டு எந்த இடத்துல இருக்குது, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் போய் செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வரப்போ அந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு உங்களால் எடுக்க முடியும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 310 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து வரப்போ இங்கே இந்த ஐடிஎம் காலு இப்போ 22,350க்கு மேலே இருக்கிற, இப்போ மார்க்கெட் மேலே ஓப்பன்னால இவங்கெல்லாம் ஐடிஎம்மாக இருந்தாங்க, திருப்பி ஓடிஎம்மாக மாறிட்டாங்க. திருப்பி ஐடிஎம்மாக மாறப்போ எந்த மாதிரி இம்பேக்ட் நடந்திருக்குன்னு பாருங்கள். சரி, ஐடிஎம் கால் பாருங்கள். இதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா லோ, ஹை பார்த்தீங்கன்னா 94 ரூபா ஹை. இவங்க 22,400, இது வந்து 22,450 காலோட லோ வந்து 5 ரூபா லோ, ஹை பார்த்தீங்கன்னா 94 ரூபா. அதேமாரி 22,400 காலோட லோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா லோ, ஹை பார்த்தீங்கன்னா 144 ரூபா ஹை. அதேமாரி நம்மளுக்கு 22,500 காலோட லோ 2 ரூபா லோ, ஹை பார்த்தீங்கன்னா 44 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 50 ரூபா போட்டுட்டு 44 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னா இதெல்லாமே பர்சன்டேஜ் கால்குலேஷனுங்க, எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இவங்க இந்த ப்ரீஸ் க்ளோஸ் வச்சு ஒரு பர்சன்டேஜ் வரும், நம்ம எஸ்டர்டே ஹையை வச்சு ஒரு பர்சன்டேஜ், இவங்களுடைய ஹையை வச்சு இன்னையோட ஹையை வச்சு ஒரு பர்சன்டேஜ், இதெல்லாமே செல்லர் வியூவில் பார்க்குறோம். செல்லர் வியூவில் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ராலியெல்லாம் நம்மளால் லோலியே பிடிச்சிட்டு லோலியே ஸ்டாப் லாஸ் போட்டு சும்மா வெயிட் பண்ணாவே போதும். நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு இம்பேக்ட். 2 ரூபா இல்லைங்க, 2 ரூபா தான் ரிஸ்க், நம்மளுக்கு 3 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா 44 ரூபா க்ளோசிங். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ மார்க்கெட்டை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு உங்களாலையும் பிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துக்குலாம் வரப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்து நீங்கள் அந்த டேபிளை வச்சு நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் டேட்டா எடுத்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், நம்ம ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க 10 மணிக்குள்ளே ஒரு 246 பாயிண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது 340 பாயிண்ட். இது 0 டிகிரோலாம் பெரிய இம்பேக்ட் இந்த மாதிரி அமைஞ்சதெல்லாம். டோட்டல் ஸ்விங் பார்த்திங்க அப்படின்னா 556 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் சொல்லியிருக்கோம் 500 பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. இப்போ இங்கே கீழே வரப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் இந்த 250 பாயிண்ட்டு 750 பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருக்கும். அப்படின்னா 48,250 நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட். 48,250, 48,500, 48,750 இதெல்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வராமல் திரும்புகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மீட்டிங் கான்செப்டில் நடக்கும். அப்போ இவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை அங்கேருந்து திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 48,200 கால் அண்ட் புட் மீட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகவும் ஆகாதான். இதெல்லாம் நம்ம கால்குலேஷனில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனில் நம்ம போட்டு பார்க்குறப்ப இது பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகும். இதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கும் பேங்க் நிஃப்டிலையும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் பாயிண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது, லோ டு ஹை. இல்லை, பேங்க் நிஃப்டியில் லோ டு ஹை வந்து ரொம்ப இது தப்பு. இல்லை பேங்க் நிஃப்டியில் லோ டு ஹை வந்து தப்பாக இருக்குது. ஆனால் ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு ஹை டூவில் வந்து 540 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து மார்க்கெட்டை திருப்பி சைடு வேல கொண்டுட்டு போயிருக்காங்க. நிஃப்டியும் சென்செக்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டு பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாக்கில் வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது மந்த்லி கான்ட்ராக்டில் மந்த்லி எக்ஸ்பெரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப ரேஞ்சு பெருசாக தான் இருக்கும். சும்மா அந்தளவுக்கு
பெரிய மூமெண்ட் கொடுக்க முடியாது. ஒன் டே ரேஞ்ச் கொடுத்தாவே அது அந்த ஒன் டே ரேஞ்சுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி வைக்கணும். இப்போ ஹை டூவில் வந்து ஹையும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து 500 பாயிண்ட், அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளது உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனும் ஹையும் நம்மளுக்கு ஒன்றா இருக்காங்க. ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வராங்க. நம்மளுக்கு கரெக்டாக R1 சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆனாட்டி எஸ்டர்டே ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸையும் மோஸ்ட்லி ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுக்க பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. எங்கே S1 நியரஸ்ட்டாக வந்துட்டு இங்கே மீட்டிங் நடந்துருச்சு. இது மீட்டிங் பாயிண்டில் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு 73,300 அது எந்த ஸ்ட்ரைக்குன்னு நீங்கள் மீட்டிங் பாயிண்டில் பாருங்கள். 72 இங்கே வரப்போ இங்கேருந்து திரும்பாதான் அப்படின்னு நம்மளுக்கு கால்குலேஷனில் தான் பார்க்கணும். இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்லேயும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கான கால்குலேஷன் இந்த வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கால்குலேஷன் இந்த இடத்துல போட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு அது பர்ஃபெக்டாக சொல்லிடும். அப்போ யார் சைடு வந்து அது ஒரு சரி அவங்க வந்து ஒரு வேல்யூ தக்க வச்சுருப்பாங்க. அந்த வேல்யூக்கு மேலே இருந்தால் யார் சைடு மூமெண்ட் கொடுக்குவாங்க. அந்த வேல்யூ அவங்க தக்க வைக்கல அப்படின்னா யார் சைடு மூமெண்ட்டு கீழே வருமா மேலே போகுமா அப்படின்னு அவங்களால அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரப்போலாம். ஸோ இந்த இடத்துல வரப்போ நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் பில்டப் பண்ணணும். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டேபிள் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டூவில் வந்து 893 பாயிண்ட், லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1068 பாயிண்ட் வந்து லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டே ரேஞ்ச் இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த இடத்துல திரும்ப போகுதுன்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் ப்ளஸ்ஸு நம்ம டேபிள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து வரப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சப்போர்ட் அண்டில் ரெசிஸ்டன்ஸில் வந்தால் ஒண்டி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டு சென்செக்ஸு நம்மளுக்கு R1க்கு வரப்போ R1 வந்து 74,322 ஓப்பனும். R1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 74,250 சரி 74,250 வரப்போ நம்ம அந்த ஏடிஎம் புட் எடுப்போம். 74,300 புட்டு நம்மளுக்கு அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து 428 ரூபா, ஹை வந்து 969 ரூபா. இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 725 ரூபா. 74,200 புட்டு லோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 427 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 899 ரூபா. அதேமாரி 74,100 புட்டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 363 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 832 ரூபா. பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் வர்றப்பெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுத்துருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு எவ்வளோ ப்ரீமியம் நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பெரிய இம்பாக்ட். நம்ம இவ்வளோ பாயிண்ட்லாம் இங்கேருந்து அவ்வளோ பாயிண்ட் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை டார்கெட்டாக போட்டு வெளியில் வந்தாவே நம்மளுக்கு பெரிய விஷயம் இதில். அதேமாரி நம்மளுக்கு 74,000 புட்டு 298 ரூபா லோ, ஹை பார்த்தீங்கன்னா 763 ரூபா. அதேமாதிரி 73,800 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 270 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 639 ரூபா. அதேமாதிரி 73,700 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 235 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 588 ரூபா. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். இதெல்லாம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வர்றப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு உங்களாலேயும் இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் இதை வாட்ச் பண்ணி நீங்கள் டேட்டாவை எடுத்து நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இதை ஒண்டி தான் உங்களுடைய வேலையாக இருக்கும்.
எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்காம என்கிட்ட காசு இருக்குது நான் பை செல் பண்ணுவேன் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கிட்ட நம்மளை விட அதிகமாக காசு இருக்குது மார்க்கெட்டுகிட்ட. அதிலிருந்து எடுக்கிறதுக்கான நாலேஜ் தான் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம போய் மார்க்கெட்டுகிட்ட கொடுக்கறதுக்கான நாலேஜே வேணாம். அதுலேருந்து எடுத்துக்கான நாலேஜை மார்க்கெட்டிருந்து அதை மார்க்கெட்டு அமௌண்ட் அதிகமாக இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிட்டால் அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா 1868 பாயிண்ட், பெரிய பாயிண்ட் இன்றைக்கெலாம் நம்மளுக்கு. இது கால் ஆப்ஷன் சைடு இன்னும் போட்டால் இன்னும் அது நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான திருக்குறள்.